வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் காஞ்சிபுரம் மாநகரத்தில் இருக்கும் திவ்ய தேசங்களில் ஒன்றான உலகளந்த பெருமாள் கோயில். இந்த உலகளந்த பெருமாள் கோயில் திவ்ய தேசம்னா இந்த கோயிலுக்குள்ளேயே 4 திவ்ய தேசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்கரவனம், திருக்கரகம், திருநீரகம் மற்றும் திருஊரகம் ஆகிய 4 திவ்ய தேசங்கள் உள்ளன அப்படின்ற இந்த சிறப்பு இந்த கோயில். அவற்றில் கடைசியாக உள்ள திரு ஊரகம் பிரதான கோயிலின் கருவறைக்குள் உள்ளது அப்படின்ற விசேஷமான செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியுது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு ரொம்ப அருகிலேயே இருக்கிற கோயில் தான் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற உலகளந்த பெருமாள் கோயில். உலகளந்த பெருமாளுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மகாவிஷ்ணு ஒரு அவதாரம் எடுக்கிறாரு வாமனனாக. ரொம்ப சின்ன உருவத்தில் வர்றாரு. ஏன் வர்றாரு அப்படின்னா, மகாபலி அப்படின்ற சக்கரவர்த்தி அவர் யார் அப்படின்னா பிரகலாதனுடைய பேரன். ஸோ இந்த பிரகலாதனுடைய பேரன் மகாபலி சக்கரவர்த்தி தன்னை பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக பெரிய ஒரு அரசனாக நினைக்கிறாரு. அதில் சின்ன ஒரு கர்வமும் வந்துடுது, தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கர்வத்தை அடக்குவதற்கு, அந்த ஆணவத்தை அடக்குவதற்காக மகாவிஷ்ணு சின்ன உருவத்தில் வாமனனாக வருகிறாரு. எனக்கு 3 அடி நிலம் வேணுன்றாரு. வந்திருப்பவர் சாதாரணமானவர் அல்ல, 3 அடி கேட்குற சின்ன உருவம் கிடையாது அப்படின்றத சுக்கராச்சாரியார் சொல்கிறாரு மகாபலிக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் வார்த்தை கொடுத்துட்றாரு, நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சுக்கராச்சாரியாருடைய வார்த்தைகளையும் மீறி கொடுக்குறாரு. அது கொடுத்ததுக்கப்புறம் எப்படி மகாவிஷ்ணு தன்னை ஒரு பெரிய உருவத்தை எடுத்து முதல் அடியில் விண்ணையும் 2வது அடியில் பூமியையும் அளக்கிறாரு. 3வது அடிக்கு இடம் கேட்குறாரு. என் தலையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மகாபலி தன்னை கொடுக்குறாரு. ஆணவம் அழிகிறது. இதுதான் இந்த உலகளந்த பெருமாள் கோயிலுடைய விசேஷம். இப்போ பார்க்குற இந்த அதிசிறந்த கோபுரம் வேறு எங்கேயும் நான் பார்க்குறது இல்லை. நீங்கள் பாருங்க, அங்கே சிறப்பாக இருக்குது. அங்கே கோபுரத்துலேயும் விஷ்ணு அவதாரம், நரசிம்ம அவதாரம் தெரியுது. இங்கே பாண்டவதூத பெருமாள் மாதிரி அற்புதமாக ஒரு விஷயம் தெரியுது. எவ்வளவு சிறப்பாக எத்தனை ஓவியர் கலைஞர்களுக்கு, சிற்பிகளுக்கெல்லாம் நமது கோயில்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து அப்பா அம்மாவுக்குன்னு ரொம்ப நன்றி சொல்லணும். கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் எப்போல்லாம் நமக்கு விடுமுறை கிடைக்குதோ அப்போ குழந்தைங்களை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வாங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த மாதிரியான கோயில்கள் எல்லாம் நம்ம ஊரில் தாங்க இருக்குது. அதனால தான் இந்த பூமிக்கு பேர் புண்ணிய பூமி அப்படின்னு சொல்கிறது. பாரத தேசம் புண்ணிய பூமி ஏன் சொல்கிறோன்னா, இத்தனை கோயில் இருக்குது. பல்லவர்கள், சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் இவங்கெல்லாம் இந்த கோயில்களுக்கு நிறைய தான தர்மங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய கிராமங்கள் எழுதி கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து மன்னர்கள் எவ்வளோலாம் இந்த கோயில்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. அதெல்லாம் பேர் சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லி 4 வேதங்களை படித்த அந்தணர்களுக்கு தான தர்மமாக கொடுத்தாங்க. அதே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வாழ்க அந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. ஏன் அப்படின்னா, வானவர் ஆரினம் அப்படின்னு, வீழ்க தன்புணல் அப்படின்னு, மழை பெய்கிறதுக்கு இவங்கெல்லாம் வேதம் சொல்ல வேண்டும், யாகங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் விசேஷம். அதனால தான் அந்த அந்தணர்களை அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து கோயிலுக்கு பக்கத்தில் வச்சு அவங்களுக்கு வில்லேஜஸ் எல்லாம், கிராமத்தெல்லாம் எழுதி வச்சாங்க. அப்போ தான் மழை வரும், அந்த நாடு சுவீட்சமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு. அதனால தான் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்கதி இதெல்லாம் அரண்நாமே சூழ்கையும் துயர்த்திருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே மழையே இல்லாமல் அந்த வெற்றிடமாக இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாக புஷ்கர்ணி இந்த தீர்த்தம் கண்டிப்பாக நாமெல்லாம் அந்தணர்களை வாழ வைத்து அந்த காலத்து மன்னர்கள் போல் இந்த மழையெல்லாம் நிறைய வர வேண்டும், குளங்கள் நிரம்ப வேண்டும்.